श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 11వ अध्यायं 47వ श्लोकम्। श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेन तवार्जुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयं विश्वमनन्तमाद्यम् यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम् त्वदन्येन न दृष्टपूर्वम्। भगवान श्री कृष्णर विश्वरूपत्तनी अर्जुनனுக்கு காட்டினதுக்கு பிறகு ஏற்பட்ட 3 பாவங்கள். அதில் முதல் ஆச்சரியத்தினை விஸ்மயத்தினை व्यक्तப்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் பயம் व्यक्तப்படுத்தியிருக்கான், பயந்துட்டான். அந்த பயத்திலோ பக்தி வந்தது. இனிமே பகவானுக்கு சரணாகதி பண்ணி நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறது தவிர வேறே வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ வாழ்க்கையில் பக்தி இருந்தால் கூட அது ஒரு சிறந்த பக்தியாக மாறணும், உண்மையான பக்தியாக மாறணும்னா பயத்தினாலேயோ பிரேமனாலேயோ அன்புனாலேயோ அட்டாச்மெண்ட்னாலேயோ மொத்தத்தில் பக்தி வரணும். அந்த பக்தி பகவான் மேலே வந்தாதான் மனிதனுக்கு ஸ்ரேயஸ். வேறு எது மேலே பிரேம அன்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டால் அது ஆசக்தியாகும், அது பக்தி ஆகாது. அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனுக்கு அப்புறம் பிரார்த்தனை செஞ்சிட்டான், அழகான பிரார்த்தனை பண்ணியிருக்கான். இந்த பிரார்த்தனை செய்யும்போதும் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிட்டான். பகவானே பகவானே, என்னால் இந்த கோரமான விஸ்வரூபத்தை பார்க்க முடியலன்றான். ஏன்னா அங்கே மிருத்யுன்னு பார்க்குறான், ஜனனத்தினு பார்க்குறான். 2 பக்கமும் பகவான் காட்டுட்டார். ஆனால் இவனால் தாங்க முடியல. முக்கியமாக அந்த யுத்தத்தில் இவனு கண்ணுக்கு முன்னாடி இவன் யார் மேலெல்லாம் ரொம்ப பற்று வச்சிருக்கானோ அப்படிப்பட்ட பீஷ்மர் துரோணர் எல்லாரும் பகவான் வாயில் போய் சத்தி போகிறாங்க. அப்படிப்பட்ட காட்சியில் காட்டிட்டார். அதனால் பயந்துட்டு பிரார்த்தனை பண்ணால் அந்த ப்ரேயரில் கடைசியில் கேட்குறான், பகவானே இது போதும் நான் என்னால் பார்க்க முடியல, இனிமே நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன். நீ உன்னுடைய சகஜமான ரூபம்னா தேவகி வசுதேவர்களுக்கு பிறக்கும்போது எப்படி நீ சதுர்புஜ விஷ்ணுவாக பிறந்தாயோ அந்த ரூபத்தினை காட்டுன்றான். ஆனால் அந்த 4 கை ரூபத்தினு கூட அர்ஜுனன் இது முன்னாடி பார்க்கல, கேட்டது தான். நாரதர் சொல்லி அவங்க சொல்லி அப்படி இப்படின்னு கேட்டு அப்புறம் உணர்ந்தான். சரி, இவ்வளவு பெரிய 3D சினிமாஸ்கோப்பில் உடனே நார்மல் குட்டி படம் போடுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அதனால் ரொம்ப விளையாடுற துருதுருன்னு அந்த கிருஷ்ணனா வேண்டாம், 4 கையோட எனக்கு அந்த பிரசன்னமான ரூபத்தினை காட்டுன்றான். அப்போ பகவான் அதுக்கு பதில் சொல்ல தொடங்கி, ஸோ சதுர்புஜேன ரூபேண எனக்கு தர்ஷனம் கொடு, சங்க சக்கர கதா பத்மா. அப்போ பகவான் என்ன சொன்னார், நான்
ரொம்ப பிரசன்னன் ஆகிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உன்னுடைய பக்திக்கு பார்த்து. என்னால் நீ அனுகிரகப்பட்டிருக்க. அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு திவ்ய சக்ஷு கொடுத்து நானும் என்னுடைய யாருக்கும் இப்போ வரைக்கும் காட்டாத ஒரு காட்சி நான் காட்டியிருக்கேன். பரமம் ரூபம் ஏ அர்ஜுனா, உனக்கு நான் தர்ஷித்தமாத்ம யோகாத், என்னோடய யோக சக்தினால் யாரும் ரிகமெண்ட் பண்ணல, யாரும் இல்லை, நானே காட்டிட்டேன். நான் விரும்பிட்டே காட்டிட்டேன். ஏன் விரும்புகிறேன், ஏன் காட்டுறேன்னு சொல்லுவோம். கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் பேசும்போது யாருக்கும் காட்டலன்றாரு. இது சத்தியமா இல்லைன்னா இது அதிசயோக்தியா? அதிசயோக்தன்னா எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னமில்லை. எனக்கு நிந்தா ஸ்துதி நியாயம்னு சொல்லியிருக்கேன். உனக்கு காட்டினதில் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீயும் ஸ்பெஷல் தான் எனக்கு, நீ ஸ்பெஷல் விஐபி எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட தேஜோமயமான விஸ்வம் மொத்தம் விஸ்வத்தின்னு தான் நான் காட்டியிருக்கேன். நீ எதுக்கு அதுக்கு பயப்படுற? பகவான் சொல்கிறாரு, தேஜோமயமான விஸ்வம் காட்டிட்ட. நீ என்ன நினச்சிக்கிட்ட விஸ்வம்னா அதில் எல்லாமே எப்பவுமே நல்லா இருக்கணும், எல்லாம் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அப்படி நீ நினச்சா எப்பவுமே சூரியன் இருந்துகிட்டே இருக்கணும், ராத்திரி வரக்கூடாதா? ஐயோ ராத்திரி வரல, நான் அப்புறம் எப்படி தூங்குவேன்? அப்புறம் எப்போ ராத்திரியாக இருட்டாக இருந்த ஒத்துக்கல இல்லை. டெய்லி இட்லி சாம்பாரே சாப்பிட்றேன், அதே 3 வேளை சாப்பிடுவீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி, என்ன அம்மா மாற்ற, அந்த அம்மா கூட ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும், 7 நாளைக்கு 7 வகை பண்ணணும்னு சொல்லி, இல்லையா? அப்புறம் ட்ரெஸ்ஸு மாஸ்டர் தவிர எல்லோரும் கலர் தான் போட்டுக்கிறீங்க. ஆனால் நானும் கூட நேத்தி போட்ட ஒயிட் இல்லை, இது நேத்தி வாஷ் நாள் போட்டு வாஷ். எப்படியோ வெரைட்டி வேண்டியது மாற்ற வேண்டியிருக்கு. பகல் வரும், ராத்திரி வரும், வெயில் காலம் வருது வந்துச்சு, அப்புறம் போகும் எல்லாம் இப்படி தான். அப்போது விஸ்வம் தேஜோமயமான விஸ்வத்தை நீ காட்டிட்ட. இந்த விஸ்வம் எப்படின்னா அனந்தமான விஸ்வம். அனந்தம்னா அந்தம் இல்லாதது. அப்புறம் இதுதான் ஆத்தியம்னா இந்த விஸ்வம் காணப்படுறது. ஆனால் இந்த விஸ்வத்தில் என்ன மாறிக்கொண்டே இருக்கும். இது அதோடைய குணம் என்ன? மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறிக்கொண்டே இருக்கிறதுனால தான் விஸ்வத்துக்கு ஜகத்து. ஜகத்துன்னா ஜாயத்தை கச்சதி. 5:45 வந்துட்டீங்க, 7 மணிக்கு போவீங்க. எல்லாம் அப்படி தானே. உலகத்துக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே வந்துட்டோம், போவோம். இது இதோட நியத்தி. ஆனால் நானும் இதெல்லாம் காட்டிட்டேன் பாரு, எனக்குள்ளே காட்டிட்டேன் பாரு, என்னால் நானே காட்டிட்டேன் பாரு. நான் மட்டும் எப்பவுமே இருக்க. இந்த மாறிக்கொண்டு இருக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆத்தியம், த ப்ரைமல் சென்டர். அப்படின்னா இத்தனை யுகங்கள் வந்தது, எத்தனையோ அவதாரம் எடுத்தார் பகவான். பாகவதத்தில் நம்ம பார்த்தோம், நிறைய 24-30 அவதாரங்கள், சின்னது குட்டி மினி எல்லாத்தையும் பார்த்தோம். கலாவதாரம் என்னும், அம்சாவதாரம் என்னும், பூர்ணாவதாரம் என்னும், இப்படியெல்லாம் எத்தனை. ஆனால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன். நடுவில் சும்மா வந்ததுனால இந்த உலகத்துக்குள்ளே வந்தாச்சு நான் காட்சி கொடுத்தான்னா அந்த காட்சி முடிஞ்சு போயிடும். எந்த நிகழ்ச்சியாவது ஆரம்பம் முடிவு உண்டு. அப்படி ஆரம்பமும் முடிவில்லாத ஏதாவது இருக்கா? அதுதான் விஷயம். ஏன்னா இது ஆரம்பித்து முடியறது எல்லாத்தையும் நினச்சிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கு, மனசுக்கு பிடிக்கல. எல்லாம் அப்படியே தான் இருக்கணும்னா கஷ்டமும் ஆரம்பமாகும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போயிடும், கொஞ்ச நாள் திரும்பி சுகம் வரும், அப்புறம் அது போகும். இப்படி இதுதான். அப்போ நான் ஆத்தியம். சரி, விஷயம் என்ன?
இது நான் யாருக்கு காட்டலைன்னாரு. அன்றைக்கி சொன்னோம், யசோதம்மாக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு காட்டிட்டார், கொஞ்சம் நேரத்துக்கு காட்டிட்டார். அது பார்த்து அந்த அம்மா மயக்கம் வந்து அப்புறம் தலை சுற்றி கண்ணு மூடிக்கிட்டான். குழந்தை வாய் கூட மூடிட்டான். மூடுறான், இது என்ன கனவா நினச்சான். அப்புறம் எதுவுமே திங்க் பண்ண விடாமல் பகவான் மாயனால் எல்லாம் மறக்க வச்சுட்டார். அம்மா திங்க் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு பால் அம்மா கொடுக்க மாட்டான், எனக்கு பசிக்கும். நான் இக்கட அம்மா கிட்ட பால் குடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நான் வைகுண்டத்துலேருந்து இறங்கி இங்கே வந்தேன். அதனால தான் பகவான் ரொம்ப குழந்தைன்னா அப்படி இருக்கணும், அப்படி இருந்தார், காட்டிட்டார். அப்புறம் கம்சனுக்கு துரியோதனுக்கு காட்டிட்டாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதையும் கொஞ்சம் நேரம்தான், ஆனால் அது கொஞ்சம் பெருசு தான். ஆனால் இவ்வளவு விவரமாக காட்டலை. சரி, அந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். இப்போ இது வந்து இவ்வளோ நாள் இன்னைக்கு முடிய போகிறதே நினைக்கிறேன், பகவான் நினச்சா இந்த விஸ்வரூப அத்தியாயம். அப்போது இவ்வளோ விவரமாக இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு நம்ம எல்லோரும் பார்த்தோமா இல்லையா விஸ்வரூபம்? சஞ்சயர் எப்படி பார்த்தானோ, சஞ்சயர் பார்த்தது துருதராஷ்டிரருக்கு எப்படி சொல்லிட்டாரோ, துருதராஷ்டிரன் புரிஞ்சுக்கிட்டானோ இல்லையோ, நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டும் பார்த்தோம். திரைப்படம் மாதிரி திறம் மேலே போடாமல் இங்கே நானே உட்காந்துட்டு சொல்லிட்டுருக்குல்ல, சொல்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி தானே. அப்போ யாரும் பார்க்கல எல்லாரும். இங்கே துவம்னா நீ என்ன, நம்ம எல்லோரும். அதுக்கப்புறம் வியாசர் எழுதியிருக்காரு, சஞ்சயர் சொல்லியிருக்காரு, வியாசர் எழுதியிருக்காரு. அப்புறம் இவ்வளவு நம்ம கேட்டோம், நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? நம்ம என்ன சொன்னோம்? அப்படி ஒரு காட்சி மாதிரி ஆரம்பித்து போகிறது இல்லாமல் ஜரகண்டி சொல்கிற தரிசனம் வேண்டாம், நித்தியம் எனக்கு பார்க்குற தரிசனம் வேணும். விஸ்வம் என்ன பார்க்குறோம்? இப்போது பகவான் பார்க்குறீங்க. இதெல்லாம் விஸ்வம் பகவானுடைய ரூபங்கள். இது எல்லாமே உயிர் இல்லாதது, உயிர் இருக்கிறது எல்லாமே பகவானுடைய. இதுதான் உண்மையான விஸ்வரூப தரிசனம். இது நமக்கு புரிஞ்சிச்சு கேட்டதுனால. பார்க்கறது மட்டுமில்லை, கேட்டது மட்டுமில்லை, கேட்டு புரிஞ்சிச்சு அனுபவத்துக்கும் வந்த வரைக்கும் நான் அதிலேயே அப்படி இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதனால நமக்கு சினிமாவில் கூட காட்டி, சினிமா அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஞ்சம் நேரத்துக்கு மறந்து போகிறோம் இல்லையா. அவங்க இன்னும் நல்லா காட்டுவாங்க இல்லையா, எல்லா டெக்னாலஜி வச்சுட்டேன் இங்கே சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் பார்த்ததே காட்டினதே முடிஞ்சு போயிடும். இப்போ இங்கே கூட அது முடிஞ்சதோ இல்லையோ, பகவான் அர்ஜுனன் வந்து போதும்ண்ணா. இது முன்னாடி எல்லாம் படம் 24 மணி ரீலு, 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த காலத்தில். இப்போ 1.5 1.25 2 எனக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ போகல. அது வேறு இங்கிலீஷ் படம் அதெல்லாம்னா வெரி ஷார்ட்டு. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டான். சும்மா இப்படி பாட்டை பாடிக்கிட்டு. இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த சினிமா தான் ரொம்ப ரொம்ப எனிஹவ் பகவானோட லீலை அதையும். அப்போது அந்த மாதிரி பார்த்தா கூட காட்டிட்டாங்க, பார்த்தோம். இப்போ சொன்னாங்க, கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு மறந்து போகிறதில்லை. எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ அனுபவத்துக்கு வருதுன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் காட்டுற மாதிரி தான் காட்டிட்டார். எப்படி புத்தியில் புரிய வச்சுட்டார், அது புரிஞ்சுக்கணும். அதனால் அர்ஜுனன் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு அப்படி தெரியுமான்னு எதிர்பார்க்காதுங்க. இப்போ தெரியறது விஸ்வரூப தரிசனம்தான். புரிஞ்சா
அப்போது அறிவில் இந்த தெளிவு வரணும். அதுக்கு தான் சொன்னோம், இது எக்ஸாஜரேஷன் பண்ணுறதுன்னு இல்லை, அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அப்படின்னா கேட்குற நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிடும். துவம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நம்மளே சொல்கிறாரு. இங்கே இது எப்படி அர்ஜுனன் பார்த்தா? பகவானோட அனுகிரகத்தினால பார்த்தார். அவரே சொன்னார் என்னோட அனுகிரகம். இங்கே நமக்கு எப்படி இந்த அனுகிரகத்தினை புரிஞ்சுக்கணும்? 2 விஷயம் சொல்கிறேன், 2 திருஷ்டிகோணத்திலும். இந்த வியாபகாரிக பௌத்திக பிரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் பாரமார்த்திக திருஷ்டியோடு பார்க்கறது ஒரு ஆங்கிள். Seeing the entire relative world, okay, from the angle of the absolute. அது நமக்கு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் பகவானுடைய கிரேஸ், அனுகிரகம். இன்னொன்று ஃப்ரம் தி ஆப்சல்யூட் பாரமார்த்திக திருஷ்டிலிருந்து இந்த உலகம் மொத்தம் ரிலேட்டிவ் வேர்ல்டு மொத்தத்தினே இது துவந்தம் இல்லை, இங்கே பேதம் இல்லை, இது பகவானுடைய ரூபந்தானி உணர்ந்து பார்க்கறது ஸ்ரத்தா, ஃபெய்த். ஸ்ரத்தா, ஃபெய்த். ஸோ ஒன் இஸ் த கிரேஸ், அனதர் இஸ் த ஃபெய்த். ஞாபகம் இருக்குல்ல, மதியா அப்படின்னு பேசியிருக்கோம். அங்கே மதியா விதியான்னு பேசியிருக்கோம். அதே தான் இப்போது மறுபடியும் இங்கே ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். ஸோ பகவானோட கிரேஸ் நமக்கு இருக்குது, நமக்கு ஸ்ரத்த இருந்தது, கேட்டோம். அதனால் இப்போது பகவான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் நமக்கு மட்டும் இந்த அனுகிரகம், ஏன் ஒரு கிளாஸ் விடாமல் நான் விஸ்வரூப தர்சனத்தை மொத்தம் கேட்டிருக்கேன். யார் கேட்டாங்களே எனக்கு தெரியாது, கேட்டவங்க. சரி சார், நான் அப்புறம் கூட போய் கேட்டேன் வீட்டில், யூடியூப்பில். பரவாயில்ல, கேட்டீங்க. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எதுக்கு நமக்கு இந்த பாக்கியம்? நிஷ்காம பக்தனான நீ கேட்டவங்க எல்லோரும் அர்ஜுனனோடு சார். ஓகே, அப்புறம் சாத்விக குண சம்பன்னனாக இருக்கிற நீ, அப்புறம் மனசில் ராகத்வேஷங்கள் இல்லாத நீ. ஆனால் அந்த ராகத்வேஷங்கள் இல்லாமல் பகவான் தான் பண்ணிட்டார், அந்த திவ்ய சிக்ஷு கொடுத்தே. ஆனால் இப்போ திரும்பி அந்த விஸ்வரூபம் மறைச்ச உடனே திரும்பி ராகத்வேஷங்கள் கொஞ்சம் வரும். ஓ, நம்ம கூட அப்படி தான் வருமா சார்? ஆமாம், வருதில்லை. கிளாஸ் முடிச்சுட்டு செருப்பு போட்டு உடனே வந்துடும். அப்போது திரும்பி ராகத்வேஷங்கள் வராமல் இருக்கணும்னா வரும்போது உடனே ஞாபகப்படுத்திக்க வேண்டியது தான். வேறு என்ன இருக்குது? தலைவலி வரும்போது உடனே டேப்லெட் போட்டுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ராகத்வேஷங்கள் வரும், உளுந்து போகாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் பகவான் சொன்னார், இதுதான் குரு சொன்னார், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி அலர்ட் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ இதுதான் விஷயம் பார்த்தோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இவ்வளோ நாள் பேசினதே, இவ்வளோ நாளுன்னா 10 அத்தியாயங்களும் 11 முடியும், எல்லாமே நல்ல தெளிவாக புரிஞ்சது. எஸ்மிலேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ அட்வான்ஸ்டு ஆகிட்டேன். இப்போது நல்ல ஸ்பிரிச்சுவலாக வாழ்க்கையில் முன்னு போயிட்டுருக்கேன். பக்தர்னா என்ன கூட இப்படி புரிஞ்சுது எனக்கு கண்ணோட்டமே மாறிச்சுன்னா, we are all with grace and faith. 2 இருக்குது நமக்கு. இந்த கிரேஸ் இருந்தால் கூட ஃபெய்த் இல்லைன்னு உபயோகப்படுத்திக்க முடியாது. சரி, பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா 48, நவேத யஜ்ஞாத்யயனைர்ன தானைஹ ந சக்ரியாபிர்ன தபோபிருக்ரைஹ ஏவம் ரூபம் ஷக்ய அஹம் நு லோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीरा.
நீ பார்க்கறதுக்கு என்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனம் காரணம் என்னன்னு இப்போ 3 சொல்லிட்ட. நீ நிஷ்காம பக்தனாக இருந்திருக்கணும், அதே சமயத்தில் சாத்விக குண சம்பன்னனாக இருக்கணும், நம்ம மனசு சாத்விக குணத்தோடு நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்கணும் மனசில். இதனால தான் சாத்தியப்பட்டது தவிர, ஏ அர்ஜுனா பாரு, வேதங்கள்னு படித்ததுனால வேதங்கள் சும்மா அப்படி பாராயணம் பண்ணி படிப்பாங்க இல்லையா, நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி ஒருவேளை வேதங்களை 4 படிச்சிருந்தா கூட, வேதங்களை படிக்கிறது மட்டும் இல்லை, வேத படித்து அதுக்கப்புறம் அதோடைய பூர்வபாகத்தில் சொல்லப்பட்ட யக்ஞ யாக கர்மங்களுடைய விவரம், அப்படின்னா கல்பசூத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூர்வ மீமாம்சா பூர்வபாகம் வேதத்தில். அப்படி அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி யக்ஞ குண்டம் ஏற்பாடு பண்ணுறது, எப்படி உட்காரணும், என்ன போடணும், என்ன செய்யணும், அப்புறம் எந்த நேரம், இதெல்லாம் இருக்குது, நியமங்கள் இருக்குது அதுக்கு. அப்படியெல்லாம் கூட அது செய்கிறதையும் கற்றுக்கிட்டு, சரி வேதம் படித்ததுக்கப்புறம் யக்ஞ அத்தியனம் பண்ணிட்டான், யக்ஞம் எப்படி பண்ணணும் అనేది தெரிஞ்சுக்கிட்டான், 2 பண்ணிட்டான். புரிஞ்சுதா? சும்மா வேதம் படித்தது மட்டும் இல்லை, ஏதோ பாராயணம் பண்ண மாதிரி. அப்படி பண்ணியிருந்தா கூட எல்லாத்துக்கும் நான் நீ வேதம் 4 படித்தானோ, அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட யக்ஞ யாகங்கள் எப்படி பண்ணுறதுன்னு அது படித்து தெரிஞ்சுக்கிட்டு பழகிட்டா கூட, நிறைய தானம் பண்ணியிருந்தா கூட, ஓகே, தானம் என்னென்னமோ தானம் அதெல்லாம் பண்ணியிருந்த, அப்புறம் நச்ச கிரியாபிகி இல்லை நிறைய வேறு நல்ல கர்மங்கள்னு நிறைய யக்ஞங்கள் எப்படி பண்ணுறதுன்னு படிச்சுக்கிறது இல்லை. நான் பண்ணிட்டேன் கிரியான்னா, இங்கே நானாக பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்காக பண்ணிட்டேன். வாத்தியார் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக பண்ணுறாரு இல்லை, நம்ம படிக்கலை, நமக்கு தெரியல, ஆனால் நமக்காக பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய கிரியான்னா கர்மகாண்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா பண்ணியிருந்தா கூட, அப்புறம் நிறைய தபம். எப்படிப்பட்ட தபம்னா உக்ரைஹி தபம், தபோபிஹி உக்ரைஹி, ரொம்ப பயங்கரமான தபஸு. இங்கே தானைன்னு சொன்னால் முந்தாவது வார்த்தை, சங்கரர் பாஷ்யத்தில் துலாபாரம் முதலானதுன்னு எழுதுறாரு. ஏன்னா அவர் கேரளாவுக்கு சேர்ந்தவர் இல்லையோ, குருவாயூர் அங்கெல்லாம் போனால் துலாபாரம் வேறு இடத்துல இப்படி இருக்கும். அங்கே முக்கியமாக இங்கே தன்வந்திரி கோயில் கூட வச்சுருக்காங்க இல்லையா, குழந்தையோ யாருனோ ஏதோ அது வியாதி இருக்கணும், மனுஷனை உட்கார வச்சுட்டு இவனுடைய வெயிட்டுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் என்ன பனானா. கேரளத்தில் பனானா இல்லைன்னு அரிசி. அந்த காலத்தில் மேபி ராஜா பணம் தங்கமே கொடுப்பாரோ என்னமோ தெரியல. பகவான் சங்கரர் துலாபாரம் முதலான தானங்கள் என்றார். பகவானுக்கு நம்ம எதுக்கு தானம் பண்ணுறோம், ஏதோ நல்லது நடக்கும், புண்ணியம் இருந்தானே தானம் பண்ணுறோம். சரி, அதே ஆயிடுச்சு. அப்புறம் அக்னிஹோத்திரம், வைஸ்வதேவம், இப்படிப்பட்ட கர்மங்கள். உக்ரஹி தபஹி, இது பற்றி தபம் நமக்கு ஏதோ சின்ன சின்ன தெரியும், அந்த விரதம், சஷ்டி விரதம், அப்படி ஏகாதசி, சாப்பிடல, பெருமாள், இது இதெல்லாம். ஆனால் இன்னும் கஷ்டமான தபங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்குது. சாந்திராயணம் முதலான தபங்கள்னு சொல்லுவாங்க. சாதுர்மாசியம் வந்தாவே அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது என்னான்னு அது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, ஈவன் மட்டாதிபதிகள் கூட அந்த சாதுர்மாச விரதம் அவங்க இன்னும் பண்ணுவாங்க. அந்த நியமங்கள் அது குருஹஸ்தர்களும் சில பேர் பண்ணுறவங்களும் உண்டு. அந்த மாதிரி சாந்திராயண விரதம் 1-2 சொல்கிறேன், நிறைய இருக்கும். இது என்னன்னா பௌர்ணமி அன்னைக்கு சாப்பாட்டு ஒரு 15 வாய்
பைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இவ்வளோ எடுத்துக்கிட்டால் ஒரு வாட்டி ஒன்று, அந்த மாதிரி 15 மட்டும்தான். என்ன 15 வாட்டி மட்டும். அடுத்த நாள் 14 தான். அப்படி 13, 12, 11 இப்படி ஆகி கடைசியில் அமாவாசைக்கு முன்னாடி அமாவாசை அன்னைக்கு நெல் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. 15ல் குறைஞ்சி ஒரு நாள் அப்படி ஒரு வாய் என்ன சாப்பிட்றோம் அவ்வளோதான். தபஸ் இப்போ கூட யாராவது பண்ணுறாங்களே தெரியல. இதெல்லாம் இருக்கு. சாந்திராயண விரதம், சந்திரனுடைய கலைக்கு தகுந்த மாதிரி. இதிலே இன்னும் பல வகை இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, பசுமாடுக்கு அந்த அரிசி தானியம் கொடுப்பான். அது கையில் இப்படி வச்சு கொடுத்தா சாப்பிடும். இப்போ கூட நம்ம கொடுத்தா சாப்பிடும். ஆனால் தெரியுமா, அதுக்கு இந்த தானியம் நம்ம கொடுக்கறது டைஜஸ்ட் ஆகாது, சாணியில் வெளியில் வரும். இவன் என்ன பண்ணுறான்னா, அது அப்படி கொடுத்துட்டு அதை திரும்பி கவு டங் சாணை ஓட்டதுக்கப்புறம் அதிலிருந்து பொறுக்கி எடுத்துட்டு, நமக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உக்ரைஹி என்னார் இல்லையா, பொறுக்கி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அதை வச்சு என்னமோ பண்ணி சாப்பிடுவானாமா. என்னன்னா உக்ரைஹி தபைஹி இதெல்லாம் இருக்கே பண்ணுறவங்க. இப்போது கதையில் பார்த்தோம்னா ஹிரண்யாக்ஷனும் இவங்க எல்லாரும் எப்படிப்பட்ட தபஸ் பண்ணியிருக்கான். சரீரமே காணும், மாம்சம் எல்லாம் எறும்பு சாப்பிட்டு போய் எலும்பு மட்டும் அங்கே பிராணசக்தினால் நிற்கிறதுனே அப்படி இல்லை. பிரகலாத சரித்திரத்தில் பார்த்தோம். அதான் அந்த மாதிரி நிறைய ராட்சசர்கள் இருக்காங்க. ஒரு ராட்சசன் சிவபக்தன். அவன் உடம்பே இனிமேல் கடைசியில் தலை நான் கட் பண்ண போகிறேன்னு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அப்போ பகவான் பிரசன்னமாயிட்டார். இன்னொரு ராட்சசன் காலில் சதை எடுத்துட்டு கட் பண்ணி போடுறது. இதெல்லாம் நமக்கு நம்ப முடியாது, ஏதோ சினிமாவில் காட்டு மாதிரி. பட் இதெல்லாம் இப்போ கூட காலத்தில் யாராவது அங்கங்கே இருக்கலாம் பண்ணுறாங்க. இல்லை வேறு சாதாரணமாக சொல்லும்போது இந்த பஞ்சாக்னி தபஸ்ன்னுவாங்க. பஞ்சாக்னி தபஸ் பண்ணவங்க இப்போ கூட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, மகாத்மர்கள். பகவான் ராமகிருஷ்ணனுடைய பாரியா சதிமணி சாரதம்மா கூட பண்ணுறது முயற்சி பண்ணிவிட்டு, ஆனால் அவங்களுக்கு முடியலை, உடம்பு அந்த மாதிரி. ராமகிருஷ்ணர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுக்கோ பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி பஞ்சாக்னா 4 பக்கம் அக்னின்னு வச்சுக்கிட்டு மேலே நல்ல இந்த கொடுத்துற வெயிலும் சூரியனில் அப்படி உட்காந்துக்கணும். எத்தனை நேரம் உட்காருவாங்களோ என்னமோ, அது எத்தனை நாள் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. இதெல்லாம் பஞ்சாக்னி தபஸ். அப்புறம் சில பேர் ஜலத்தில், குளிர் காலத்தில் ஜலத்தில் இங்கே வரைக்கும் கங்கை இப்போ போய் தொட்டுட்டா கூட ஷாக் அடித்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். நம்ம போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்குமே ரிஷிகேஷில், ஒரு பக்கம் பார்த்தா வெளியில் பயங்கரமான சூடு அப்படியெல்லாம் இருந்தது. குளிக்கிறதுக்கு போனால் பகல் போனாலும் மத்தியானம் போனாலும் சாயங்காலம் எப்போ போனாலும் குளிர் ஜில்லு. இங்கே அப்போ ஜான்வரி டிசம்பர் மார்கழி மாதம் சொல்லணுமா, அப்போ போய் இவன் அதில் இருப்பானாமா, படகு செய்கிறவங்க இருக்காங்க. எதுக்குன்னா தபஸ், எதுக்கு பகவான்னு நான் ஆனந்தப்படுத்தணும். ஆனால் இங்கே பகவானே சொல்கிறாரு, அந்த மாதிரி உக்கிரமான தபஸ் எல்லாம் தேவையில்லை, சரீரத்தின்னு அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சரி யாரோ பண்ணுறாங்கன்னு அவங்கள நம்ம குறை சொல்லலை அப்படின்னு கை தட்ட வேண்டாம். அவங்க பண்ணுறாங்க என்ன இருக்குது, இது எல்லாத்துக்கும் சங்கரரோ வேதாந்தத்துலேயோ கிருஷ்ணர் பேசின பேச்சில் எங்கேயுமே முக்கியத்துவம் இல்லை. அதுதான் சொல்கிறாரு பகவான். ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் இதை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அக்ரே வஹ்னி புருஷ்டே பானு ராத்திரௌ சுபுக சமர்ப்பித ஜானு करतल भिक्षास्तरुसलवासः तदपि न मुञ्चति आशापाशः. முன்னாடி நெருப்போ பின்னாடி சூரியன் அப்படின்னா அங்கே சூரியன் அந்த பக்கம் நல்ல முன்னாடி நெருப்பு. அப்புறம் கையில் தான் எடுத்துகிட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். கரத்தல பிக்ஷா. அப்புறம் படுத்துக்கிறது தருத்தலை, மரத்துக்கு கீழே தான் கை வச்சு படுத்துக்கிறது.
அப்புறம் குளிர் காலத்தில் உள்ளே எங்கே போகல, வெளியிலேயே எதுவுமே போத்துக்காமல் படுத்துக்கிட்டு சுபுக்க சமர்ப்பித்த ஜானுன்னா குளிருக்கு என்ன பண்ணுறது? ரமணரே சொல்லியிருக்கார் அவர் வாழ்க்கையில், பகவானே மலை மேலே அப்போ அவ்வளோ குளிர்தாமே, நீங்கள் எப்படி சமாளிச்சிட்டிங்க, உங்கள்கிட்ட எதுவுமே அப்படி இல்லைன்னு. என்னவை கையிலோ காலில் கை வச்சுக்கிட்டு அப்படி போத்துக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஆடு மேய்க்கிற ஒரு பையனை வந்து ஒரு கம்பளி கொடுத்தான். அந்த கம்பளி ஓட்டையாக இருந்தது. அப்போ பகவானுக்கு கண்ணில் ஜலமே வந்துச்சு. இவனு போய் பாரு, அவனுக்கே இல்லாமல் இருந்து எனக்கு கொடுத்தான். அப்புறம் வேறு புதுசு யாரை கொடுத்து அந்த புதுசு அந்த பையனுக்கு கொடுத்தாரு. அந்த பையன் தினந்தோறும் வரும் பார்க்கறதுக்கு, மலை மேலே அப்படி வந்தால் சுவாமி சுவாமின்னு சொல்லி. அப்படி அவர் வேணுமென்னு பண்ணல, அங்கே பிரயத்தனம் பண்ணல, எதுவுமே இல்லை. அப்படி அவர் சகஜமாக இருந்து பண்ணார். இப்படி இல்லை இவ்வளோ பண்ணி ஆசை மட்டும் மனசில் வந்து விட மாட்டேங்குது. இவ்வளோ தப்பம் பண்ணி ஆஷா பாஷம், ஆஷா பிண்டம் பண்ணார். இன்னொரு இடத்துல கூட சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி பஜகோவிந்தத்தில் பகவான் சொன்னார். இது எல்லாமே பகவான் என்ன சொல்கிறார் இப்போது? அப்படிப்பட்ட உக்ரமான தபஸ் பண்ணான்னு சரி, அகம் ஷக்கியம் ஷக்கிய ந ஷக்கிய அகம் திரஷ்டும் என்ன இப்படி எல்லாம் புரிஞ்சுட்டு பார்க்க முடியாது. அதெல்லாம் பண்ணாலும் பார்க்க முடியாதுன்றார். ஏன் சார் அப்படி பொய் சொல்கிறார் பகவான்? இரண்யகசிபு பார்த்தான் இல்லை, அந்த ராட்சசன் பார்த்தான் இல்லை, அந்த பஸ்மாசுரன் பார்த்தான் இல்லை. அவங்க எல்லாம் யார்? என்ன பார்த்தாங்க? அசுரர்கள், ராஜசிக தாமசிக சுபாவம் இருக்கிறவங்க. ராஜசிக தபஸ் பண்ணாங்க, தாமசிக தபஸ் பண்ணாங்க, அதனால தான் அடிஞ்சு போயிட்டாங்க. யாரும் ஞானம் அடையலை. இப்படி வேதாந்தம் படித்து உங்களுக்கு வந்த ஞானம் வரல. அதனால நீங்கள் பண்ணுற தபஸ் வந்து கோட்டி கோட்டி அஸ்வமேத யக்னங்கள் யாகங்கள் எல்லாத்துக்கும் மீறி ஞான யக்னம் பண்ணுறீங்க. ஜஸ்ட் 1 hour கேட்குறதே இந்த விஷயத்தின் உணர்ந்திருப்பேங்க நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பகவத்கீதை பற்றி சொல்லி புரிஞ்சுக்கணும். நல்ல மாஸ்டருக்கு பகவத்கீதை பாகவதம் பிடிக்கும், அதனால அது மட்டும் பேசுகிறாருனால அவர் அது சொல்கிறாரு நினச்சக்கூடாது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ எல்லாம் பாராயணம் பண்ணும், எல்லாம் வேறு வேறு 10 கிளாஸுக்கு எல்லாம் போய் எல்லாம் செய்ய, என்ன பண்ணும், தலைகீழ நடு, புரண்டு கோயிலுக்கு சுற்றி, அப்படி ராஜசிகமான அப்படி தபஸ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னை மனசு எப்படி இருக்குது? அதனால தான் 3 பாயிண்ட்ஸ் முதலே சொல்லிட்டோம். கடைசியில் பகவானே சொல்ல போகிறார் இந்த அத்தியாயம் முடியும் போது. லெட் அஸ் கோ. புரிஞ்சுதா? அப்படி அதனால் ஏவம் ரூபம் சக்கியம் அகம், நான் உனக்கு என்ன காட்டணும், அது வந்து நாட் பாசிபிள் அட் ஆல். பட் நம்மளுக்கு எல்லாருக்கும் பாசிபிள் ஆகிடுது. இப்போ புரியுறதா? 1 மணி நேரம் சத் சங்கத்தில் உட்காந்துட்டு சாஸ்திரம் கேட்குறதுன்னா இது எவ்வளோ சிறந்த தபஸ். இதுக்கு மேலே மீறி இன்னொரு தபஸ், இன்னொரு யக்னம், இன்னொரு யாகம் கிடையாது. நீங்கள் நம்பிட்டா படிச்சுக்குவீங்க, அவ்வளோதான். நாங்கள் நம்பிட்டோம், எங்கள் குரு சொன்னார், படிச்சுக்கிட்டோம். ஓம் ஆனந்தம் இல்லை. எவ்வளோ நாள் அதில் இதில் சுற்றிக்கிட்டு அதே திரும்பி அரிச்சமாகவே அரைக்கிற மாதிரி அப்படின்னு பகவான் சொல்லி, இந்த மனுஷலோகத்தில் முக்கியமாக அதை நுலோகே, இந்த மனுஷலோகத்தில் இருந்து இப்படி யாரும் பார்க்க முடியாது. சரி, ஒரு சைடு பாயிண்ட் பௌராணிகம். அர்ஜுனன் வந்து ஆக்சுவலி சாதாரணமான ஜென்ம நம்மளை மாதிரி இல்லையே. அவன் இந்திரனுடைய அம்சம். அதனால இந்திரலோகத்துக்கு அப்படியே சரீரத்தோடு போயிட்டு வந்தான். இதெல்லாம் கொஞ்சம் புராணிகமாக ஆதி தெய்வீகமாக பார்க்கும்போது அர்ஜுனனுடைய ஜென்மம் வேறே மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஓகே நீ ஒருவேளை ஆதி தெய்வீக சக்தியோடு அப்படி பிறந்தான், அது நேராக சொல்லலை, இன்டைரக்ட் இருந்தால் கூட. ஆனால் உனக்கு என் மேலே இவ்வளவு பிரேம அன்பு, என்னை குருவை ஸ்வீகரிச்ச பாரு, அதனால உனக்கு காட்டுறேன். வேறு தேவதைகள் எல்லாரும் கூட இது பார்க்கறதுக்கு தவிச்சுக்கிறாங்க, யாருக்கும் நான் காட்டில் பார்க்க முடியாது. அப்படின்னா ஞானம் வருதில்லை அவங்களுக்கு. ஏன்னா என்னை கேட்டு டீச்சிங் கேட்க மாட்டான். கஷ்டம் வரும்போது மட்டும் பகவானே பகவானே அசுரர்கள் கல் வீசி அடிக்கிறாங்க, பகவானே கொஞ்சம் பாரு என்ன.
இப்படி எல்லாம் ஓடி ஓடி வந்து சமத்தா இருக்க தெரியல, பதவி கொடுத்து எல்லாம் வச்சானு அங்கே சொர்க்கத்தில் எல்லாரும் இப்போ பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு பதவி இதெல்லாம் இருக்கனால துவதன்யா, ஏய் குருப்பிரவீரா, குருவம்சத்தில் சிறந்தவனா இருக்கிற நீ இங்கே கூட பாரு இத்தனை லட்சம் இருக்காங்க, யாருக்கு காட்டுட்டு? சஞ்சயருக்கு மட்டும். அந்த சஞ்சயருக்கு இந்த குணங்கள் இருக்கு. அதனால தான் வியாசருடைய அனுகிரகத்தினால் அவர் பார்த்தான். இப்போ நமக்கு அனுகிரகம் எவ்வளவு இருந்தால் இது கேட்க முடிஞ்சது అని புரிஞ்சுக்கணும். அடுத்தது 49வது ஸ்லோகத்தில் அதனால மாதே வியதா மாச்ச விமூಢ பாவஹ दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदम् विपेतभीप्रीतमना पुनस्त्वं भीप्रीतमना तदेव मे रूपमिदं प्रपश्य. भगवान அப்படி சொல்லி அதனால சரி பரவாயில்ல பயப்படாது. மாதே திருஷ்டுவா ஈத்ருக் இதம் கோரம் ரூபம். சரி இது உனக்கு கோரமாக தோணுறது, பயங்கரமாக இருக்க, பயந்துட்ட. அதனால் இது பார்த்து சரி இனிமேல் பயப்பட வேண்டாம். ஏன் மாத்திய வியதா, பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இனிமேல் சந்தோஷமாக ஆனந்தமாக பயந்துட்டு இருக்கிற நீ என்ன பண்ணுற? பிரீத்தமனாக வித் எ ப்ளீஸ்ட் மைண்ட் நீ பிரார்த்திச்சதுனால நானும் கூட நினச்சா சரி இவன் எதுக்கு இவ்வளோ பயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறே, அதனால் பயத்துலேருந்து வெளியே வந்துடும், கவலைப்படாது. வந்து துவம் பிரபஷ்ய புனகா, மறுபடியும் நானும் என்னுடைய ஒரிஜினல் ரூபம் காட்டுறேன், உனக்கு பிடிச்சதே, உனக்கு சந்தோஷம் கொடுக்கறது. இதம் தத் ஏவம் ரூபம் மே, என்னுடைய நீ என்ன கேட்டியோ அந்த மாதிரி அந்த ரூபத்தை நான் திரும்பி வந்துடுறேன், அதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஹாப்பியாயிரு, பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஆஸ்வாசம் கொடுத்தார். சரியா? அப்படின்னா இப்போ அர்த்தம் என்னன்னா இங்கே கொஞ்சம் வேறு பாயிண்ட் சொல்கிறேன், பதங்களோட அர்த்தம் அவ்வளோதான். சரி நீ பயப்படுற, உன்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, ஓகே காட்டணுமா இன்னும் காட்ட வேண்டாமா అనేది என்னுடைய சங்கல்பம். அன்றைக்கி சொன்னமில்லையா, மறக்கூடாது, பிரகலாதன்னு ஒன்றும் சொல்லலையே. அப்படிப்பட்ட சிம்ம ரூபத்தில் பகவானை பார்த்தா கூட ஒரு சந்தேகம் வரல, ஒரு பயம் வரல, ஒரு வார்த்தை பேசலை. பகவானை பாராட்ட கிட்ட போனான், பயம் இல்லாமல் போனான். இப்போ இங்கே அர்ஜுனன் நிலை என்ன தெரியுமா? சரி நான் கொடுத்த திவ்ய சேக்ஷு நான் எடுத்துக்கிறேன், உன்னுடைய ராகத்வேஷம் நீ வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அர்ஜுனன் ரொம்ப ஓஹோ ஆஹோன்னு ஞானியாக ஒன்றும் நிற்கலை, ஞான நிஷ்டவான் ஆகலை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் யுத்தம் முடிஞ்சு போச்சு, நல்ல ராஜ்யம் வந்தது, ஆல்ரெடி 5-10 பேர் பாரிகள் இருக்காங்க, எல்லாரும் ஜல்சாவாக அப்படி எல்லாம் சுகமாக இருந்தாங்க. அப்புறம் 36 வருஷம் கழிச்சு தான் பகவான் அவதாரம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு டெஸ்ட் பண்ணார் திரும்பி. அந்த டெஸ்ட்டில் தோற்று போயிட்டான். தோற்று போனப்போ தெரிஞ்சது நான் ஒன்றும் இல்லைன்னு. நான் ஒன்றும் இல்லைன்னு தெரியறதுக்குள்ளே பகவான் இந்த லோகம் விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்து அழு அந்த அழும்போது திரும்பி துக்கம் வந்து பயம் வந்து இனிமேல் எப்படி நான் இருப்பேன் கிருஷ்ணன் இல்லாமல் தோணும் போது அன்னைக்கு பகவத்கீதை யுத்தரங்கத்தில் சொல்லி கொடுத்த 36 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை ஹிருதயில் அப்படி பிரகாசிச்சது. என்ன புரிஞ்சுக்கணும்? பகவான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு, சாஸ்திரம் எதிர்பார்க்குற அளவுக்கு, குரு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வசந்தி வர முடியலேன்னு ஏதாவது இருந்தால் கூட அது இருக்கக்கூடாது அப்படி. பட் சில வாட்டி இருக்கும், என்ன பண்ணுறது, நமக்கு சுற்றி அப்படிப்பட்ட ஒரு சம்சாரத்தில்
மாட்டிகிட்டு இருக்கோம். பயப்படாது, ஒன்றாகாது. நீ செய்கிற இந்த சாதனை, இந்த சத்சங்கம் கேட்குறது எல்லாமே கூட ஒன்று ஒரு இம்மி கூட வேஸ்ட் ஆகாது. நான் சொல்லலை, பகவான் ஆல்ரெடி அங்கே கேள்வி கேட்டார்ல 10வது அத்தியாயத்தில், 10 இல்லை 6வது அத்தியாயத்தில். இப்படி அறக்குறையாக இன்னும் பூர்ண ஞான நிஷ்டை அடையில, அப்படி சரீரம் விட்டுட்டு போனால் என்ன ஆகும்னு அங்கே கேள்வி கேட்டான். என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நல்ல இடத்துல பிறந்து ஒடுங்க ரமணாலயத்து பக்கத்தில் இருந்து அப்படி சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் கிளாஸுக்கு போகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். நான் பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டாமல் நல்ல இடத்துல சத்சங்கம் கடிக்கிற ஊரில் நான் பிறக்க வைப்பேன், உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பேன். அங்கேருந்து நீ தொடங்குவே தவிர இந்த ஞானம் கேட்டது, அறிவுக்குள்ளே போன இந்த வித்யா, பிரம்ம வித்யா, அது வேஸ்ட் ஆகவே ஆகாது. பகவானுடைய வாக்கு. சரி, இப்போது உன்னோட ராகத்வேஷம் நீ வச்சுக்கோ. அப்போது என்ன ராகத்வேஷம் இருந்தால் தான் எனக்கு பிடிச்ச குச்சி குருவாக இருப்பேன். இப்படி அப்படி தானே எனக்கு பிடிச்ச கிருஷ்ணன். நான் ஏன் விஸ்வரூபம் காட்டிட்டு என்ன போச்சு உனக்கு? அப்படி சாய்ஸ் தானே. உன்னோட சாய்ஸுக்குன்னா நீ துக்கப்பட வேண்டியதா. அதுதான் லோகத்தில் துக்கம். என்னோட சாய்ஸுக்கு என்ன பையனும் மகனும் எல்லோரும் நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட் இப்போவே இருக்க மாட்டான். அது அப்படிதான். இப்படி தான் வாழ்க்கை. குடும்பம்னா எல்லாம் அப்படி தான். அதனால் எல்லாம் எதிர்பார்க்காது, ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு அப்படி இருக்கவே மாட்டான். எல்லாருக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்குள்ள மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ரெண்டுத்தையும் நீ ஏற்றுக்கிட்டு சமமாக பார்க்குற புத்தினி வளர்த்துக்கோ. அதுதான் ஞானம். அது இல்லாமல் தேவையில்லாதது நீ மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இங்கே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சொல்லிட்டு, இப்போ தான் காணப்பட்டு மறைஞ்சு போகிற ரூபம் எது கூட நிஜம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கருத்துன்னா, என்ன தவிர நானும் வேற எது பார்த்தா கூட அந்த பார்த்தது எல்லாமே வேறா இருக்கே, அது என்னை விட்டு போகும். நான் பார்த்தா இல்லை, அது வந்துச்சு இல்லை, போகும். அதனால் என்ன நான் ஜீவனா நான் சொல்லிக்கிட்டு தனியாக அப்படி பாவிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நீ அப்படி உன்னை நீ தனி பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீ ஜீவபாவத்தை நீ இன்னும் பலப்படுத்துகிறேன்னு அர்த்தம். இந்த ஜீவபாவம் பலப்படுத்தே இருந்தால் நீ அனந்தமான உன்னுடைய ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அதனால இப்போது விஸ்வரூபம் அண்ணா பார்க்குறோம், பார்த்துட்டா அண்ணா அர்த்தம் அந்த விஸ்வத்தில் நான் இருக்கேன்ல. விஸ்வத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம கூட அதில் பாகமாக தான் இருக்கோம். அப்படி நான் அதில் இருக்கும்போது என்னை நான் எப்படி பார்ப்பேன்? விஸ்வத்தின்னு பார்க்குறேன், என்னை நான் பார்க்குறேன்னு அர்த்தம் தானே. என்னை நான் எப்படி பார்ப்பேன்? என்னை நான் பார்க்க முடியாது. அப்போது நானாக இருக்கணும். நானாக இருக்கணும், என்னை நான் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிந்திக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம் பின்னாடி இப்படிப்பட்ட அர்த்தம் எல்லாம் இருக்கு. சரியா? அடுத்தது அப்போ பகவான் பேசி முடிச்சாரு. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा भूत्वा पुनः सौम्य वपुर्मा
இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்குற திருதராஷ்டிரனுக்கு சொல்லி கொடுக்குற அந்த சஞ்சயர் வந்து ஸோ இந்த விதமாக பகவான் பேசி அதுக்கப்புறம் சஞ்சய உவாச்ச உக்த்வா இதி ததா அர்ஜுனம் வாசுதேவ. இந்த மாதிரி அர்ஜுனன்கிட்ட பகவான் வாசுதேவர் பேசினதுக்கு பிறகு தர்ஷயாமாச பூயா ஸ்வகம் ரூபம், மறுபடியும் அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம் வந்து காட்டிட்டார், ஸ்வகம் ரூபம். அது பார்த்ததுக்கப்புறம் பூத்வா என்னது ரொம்ப ப்ளீஸிங் ஃபார்ம், அது ரொம்ப ஆனந்தம் சந்தோஷம் கொடுக்குறது, பயம் எதுவுமே உருவாக்குற மாதிரி இல்லாத அப்படிப்பட்ட பகவானுடைய அந்த ரூபத்தனையும் மறுபடியும் காட்டிட்டார். யார் அந்த பகவானும்? என்ன பார், பக்தனுக்காக முதல்ல இவன் தான் கேட்டான், உன்னுடைய பெருமை நான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும். நான் விபூதி யோகம் 10வது அத்தியாயம் சொன்னதுக்கப்புறம் சரி மொத்தம் இதுதான் என்னுடைய விபூதி, இது கூட கொஞ்சம்தான் இது அனந்தமாக இருக்குன்னு சொன்னால் உடனே பயமாக இருக்க, வேண்டாம் வேண்டாம்னா சரியான திரும்பி நார்மலாக வந்துட்டார். பாருங்கள், பகவான் வந்து பக்தனுக்காக. அதனால தான் இங்கே சஞ்சர் சொல்கிறாரு அந்த மகாத்மான்றார். பகவான் போய் மகாத்மான்னு கூப்பிடுறாரு. அதனால தான் லோகத்தில் இப்படிப்பட்ட ஞானத்தோடு இருந்து லோகம் மொத்தத்தின் பகவத் ரூபமாக பார்த்துக்கிட்டு எந்த பேதங்கள் பார்க்காம சமாஜ சேவக்காக தான் எல்லோருடைய நல்லதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற சர்வசங்க பரித்தியாகிகளான துறவிகளுக்கு பேர் மகாத்மா. சாது ஸ்வபாவம், பிரேம ஸ்வபாவம், அன்பே வடிவம். அந்த மகாத்மான பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆஸ்வாசயாமாச கன்சோல் பண்ணி அர்ஜுனன் ஆஸ்வாசம் பண்ணி அவனுடைய பயமெல்லாம் காட்டிட்டாரு. பயமெல்லாம் போயிடுச்சு. அந்த பயந்துட்டு இருக்கிற அந்த அர்ஜுனனுக்கு திரும்பி காட்டிட்டாரு. அர்ஜுனன் சஞ்சயர் நடுவில் கம்யூனிகேட் பண்ணுறாரு. கம்யூனிகேட் பண்ணியாச்சு. ஓகே, நடுவில் அப்புறம் மறுபடியும் அர்ஜுனன் மறுபடியும் வந்தா அங்கே கேப் இல்லை. ஆக்சுவலி சஞ்சய திருதராஷ்டிரன் சொல்லிட்டியா, நீ சொல்லு இங்கே வரைக்கும், நான் அப்புறம் பேசுகிறேன். அப்படி இல்லை, இது வியாசர் நடுவில் மொத்தம் பார்க்குறாரு. அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. பாரதம் இங்கே என்ன ஏதுணும் இப்போது. அதுக்கப்புறம் நிறைய பேர் படிக்க போகிறாங்க இல்லையா, இதை படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒழுங்காக புரியிற மாதிரி நடுவில். அதனால் நீங்கள் மகாபாரதம் எடுத்து பார்த்தா இதெல்லாம் வராது நடுவில். சஞ்சய் உவாச்ச பகவான் உவாச்ச நத்திங் டூயிங். 700 ஸ்லோகங்கள் நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கும் வியாசர். நம்ம சௌரியத்துக்கு இங்கே பிரித்து ஆச்சாரியர்கள் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போது அர்ஜுன உவாச்ச அப்படின்னா சஞ்சயர் நீ நடுவில் பக்கத்தில் வச்சுடுங்கோ, பக்கத்தில் வச்சுடுங்கன்னு பார்ப்போம். அவர் சொல்லி தான் திருதராஷ்டிரருக்கு நமக்கு திரும்பி ரிப்பீட்டே இல்லைன்னு நமக்கு அடிச்சே இருக்காது. அதை எழுதியிருக்க மாட்டார் வியாசர். திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமிய ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः சசேதः பிரகிருதிம் கதः. பார்த்தீங்களா, டியூன் மாறி போச்சு, கூல் ஆயிடுச்சு கிளைமேட் எல்லாம். அப்போ வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அர்ஜுனன் அப்பா நல்லா இருக்கு. அர்ஜுன உவாச்ச என்ன சொல்கிறாரு? ஹே ஜனார்தனா, பகவானே கூப்பிட்றார் ஜனார்தனா. இதெல்லாத்துக்கு அர்த்தம் முன்னாடி சொல்லிட்டோம். திருஷ்டுவா இதம் சௌமியம் மானுஷம் ரூபம். இது வந்து மனுஷலோகத்தில் எல்லாருக்கும் நடுவில் மனுஷன் மாதிரி தானே பிறந்தார். செஞ்ச சில சேஷ்டைகள் வந்து அற்புதமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் மானுஷ ரூபம் தானே, அவதாரம்னா மானுஷ ரூபம். ராமருக்கு கூட அந்த காலத்தில் ராமாவதாரம்னா மானவ அவதாரம்தான். அதனால் ராமர் மறந்து போயிட்டார். அவர் அவதாரம் எடுத்து வந்தாருன்னு மறந்து போனால் அப்புறம் தேவதைகள் எல்லாரும் வந்துட்டு சுவாமி மறந்து போயிட்டீங்க, வைகுண்டத்துக்கு போகணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களாமா.
என்ன எந்த ரோல் ஆக்ட் பண்ண அந்த ரோல் நல்லா அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பகவான் அதை சொல்கிறாரு. வேர் எவர் யூ ஆர், வென் எவர் யூ ஆர், வாட் எவர் யூ ஆர். சுவாமிஜிஸ் கருத்து இப்போது எவ்ரிடே அதை எது சொல்லிட்டு இருக்கிறார் சுவாமி. 100% அதில் இருக்கிறதானே. அதனால் பகவான் வந்து ஹே ஜனார்தனா திருஷ்டுவா இமம் சௌமியம் மானுஷம் ரூபம், இந்த உன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம் உன்னுடையது தவ அஸ்மி இதானியம் சம்ருத்தா, இது நான் பார்த்ததை பிறகு இப்போ நான் வந்து நல்ல நான் சாதாரணமாக ஆயிட்டேன். பயம் போச்சு, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, நல்லா இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. சம்ருத்தக சச்சேதாக அப்படின்னா பிரசன்ன மனசாகிடுது, பீஸ்ஃபுல் ஆகிட்டேன். அதனால் என்னுடைய நார்மல் ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன். கத பிரகிருதிம்னா என்னோடய ஒரிஜினல் நார்மல் சுபாவம். இது முன்னாடி இருக்கணும் எல்லாம் ஐ பிகம் நார்மல் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறேன். சொன்னதுக்கு பிறகு இப்போது பகவான் வந்து பகவான் ஃபைனல் 4 ஸ்லோகங்கள் முடிக்கிறார். 3 தான். ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः. பகவான் மறுபடியும் அவர் காட்டின அந்த விஸ்வரூபம் பற்றி அவரே திரும்பி சொல்லிக்கிறாரு. என்ன சான்ஸ் கிடைச்சது உனக்கு தெரியுமா? நீ இதை பயந்துட்டு போதும்னு சொல்லிட்டேன். எனியோ பகவான் அர்ஜுனனுக்கு தெரிவிக்கணும், என்ன இது நினைக்கிற, நீ என்ன இருக்க பயப்படுறதுக்கு? ஓகே, இந்த விஸ்வம் மொத்தம் நம்முடைய அனுபவம், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு தான் இந்த உலகம். பகவான் சொல்லிக்கிறார், நம்ம அப்படி ஆத்மபாவத்தில் சொல்லிக்கணும். சரி, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதம் ரூபம் மம யத் திருஷ்டவானசி. நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதம் ரூபம்னா இப்போ காட்டுற கிருஷ்ணன் ஆகிட்டார் இப்போ நார்மலாக. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் காட்டு உனக்கு காமிச்சானே, அந்த என்னுடைய ரூபம் வந்து எது நீ பார்த்தியோ விஸ்வரூபம், சுதுர்தர்ஷம், பார்க்கறது கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அங்கே. அப்படி அங்கே சொல்லும்போது பகவான் வந்து விஸ்வரூபத்தில் இருந்து சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, விஸ்வரூபத்தில் இருந்தே, அந்த பயங்கரமான ரூபத்தில் இருந்தே பேசினார். எது? ந யக்ஞைஹி ந தானைஹி ந கிரியாபி ந தபோ உக்ரைஹி, எதுனாலையும் இது இந்த மாதிரி தர்ஷனம் கடிக்காதன்னு சொல்லி அந்த கோர ரூபத்தில் இருந்து சொல்லும் போது அப்போ அர்ஜுனன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான் இல்லையா? இவன் ஒழுங்காக கேட்டானோ இல்லையோ, பயத்தில் இருக்கும்போது ஒழுங்காக கேட்க மாட்டோம் இல்லையா? என்ன பண்ணும் தெரியல, சரி எங்கே என்ன வச்சு எல்லாம் தாறுமாறாயிடும். அதனால் பகவான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இது வந்து வெரி டிஃபிகல்ட் ஒரு மனிதனுக்கு. அதுதான் நான் சொன்னது, நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு இப்படி பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் கேட்டு கேட்கறதுக்கு வேண்டிய பாக்கியம் இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி இந்த ஷீட்டில் இந்த வியாசபீடத்தில் இன்னொருத்தருக்கு இப்படிப்பட்ட இது எவ்வளோ அந்த பகவானுடைய கிருபை இருந்தால் தவிர நடக்காது. அதனால தான் இப்படி நடக்குமா, இப்போ சத்சங்கம் கிடைக்குமா பூலோகத்துக்கு போயின்னு சொல்லிட்டு பாகவதம் சுகதேவர் பரீட்சித்து சொல்லும் போது ஸ்வர்கலோகத்தில் வந்து செம்புல அமிர்தம் எடுத்துக்கிட்டு இந்திரனு ஓடி வந்துட்டான். ஏன்னா அவன் பாகவதம் கேட்கணுவனே. உனக்கு எதுக்கிட்ட பாகவதம்? அங்கே ரொம்ப ஒரு டான்ஸ் இருக்க போதுமா? போர் அடித்து போச்சு சுவாமி, அது பார்த்து திகட்டுச்சு எவ்வளோ. ஆனால் பாகவதம் கேட்டுட்டேரு, திகட்டுமா பார்க்கலாம். கிருஷ்ண கதை கேட்டுட்டேரு, திகட்டுமா பார்க்கலாம். உனக்கு திகட்டுதுன்னா நீ பக்தன் இல்லை, நீ லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் எந்த பக்தாளாவது எங்காவது எந்த ஆச்சாரியர்கள் மகாத்மாக்கள் எங்கேயுமே அந்த ஆத்தியாத்மிக விஷயங்கள் பகவத் விஷயங்கள்
சொல்லி 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 கடைசி வரைக்கும் சொல்லிட்டே திகட்டலை. இன்னும் இனிமையாக இருக்குன்றான். சரி, அந்த ஞாபகப்படுத்திட்டு சுகதேவர்கிட்ட வந்தால் அவர் என்ன சொன்னார், உனக்கு தகுதி இல்லைப்பா, கூடா இங்கே இருந்தண்ணா, நீ அமிர்தம் கொண்டு வந்தானு. சார், அமிர்தம் எங்கே, பாகவதம் எங்கேன்னாரு. ரோடு மேலே குப்பையில் இருக்கிற கிளாஸ் பீஸ் எங்கே, ஜாய் அலுக்காஸில் இருக்கிற அமெரிக்கன் டைமண்ட் எங்கே? பார்க்கறதுக்கு அது கூட மிளுக்குன்னு இப்படி இருக்கலாம், திடீர்னு அப்படி லைட் பட்டார். இந்த உதாரணம் கரெக்டாக அங்கே சொன்னார். ஜாய் அலுக்காஸ் இல்லை அப்போ. குவா சுதா குவா மணிஹி அன்னாரு. அந்த கிளாஸ் பீஸு சுதா எங்கே, அது எங்கே, பாகவத் அமிர்தம், நீ கொண்டு வந்த அமிர்தம் அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி இங்கே என்னன்னா சுதுர்தர்ஷம், எப்படி தேவதர்களுக்கு கூட அப்படி தேவாக. பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு தான் பாகவதம் கோட் பண்ண. இப்போ தேவதைகள் எல்லாருக்கும் பெரிய பெரிய போஸ்டில் இருந்தால் கூட அவங்க நம்மளை மாதிரி தான், ஜீவர்கள் தான். ஆனால் 100 யஜ்னங்கள் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எப்படி எப்படியோ எல்லாரும் மேலே லோகத்துக்கு போயிட்டான். மேலே லோகத்துக்கு போன உடனே அங்கே பார்த்துட்டு பகவானை வந்து இன்டைரக்டாக பகவான் நேராக பார்க்க மாட்டார். அவனுக்கு நீ என்ன சும்மா சுற்றிட்டுருக்கியா, இவ்வளோ தபஸ் பண்ணி எல்லாம் இங்கே மேலே வந்துட்டேன், உனக்கு ஏதாவது வேலை தட்டுமா, ஒரு போஸ்ட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமன் போஸ்ட் காலியாக இருக்கு வா, அப்படியே யமனில் உட்காரச்சு. அப்படியே இந்திர பதவி காலியாக இருக்கு, அங்கே உட்கார வச்சு. அவ்வளோதான் தவிர அங்கே அந்த போஸ்ட்டில் அந்த டியூட்டி பண்ண வேண்டியது தான். அவங்க டியூட்டி மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்னொருத்தர் டியூட்டி பண்ணுறதுக்கு சக்தி இருக்காது. இங்கே ஒரு சைடு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நம்ம கிரகிக்க வேண்டியது. தேவாகன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கங்கே இருக்காங்க அப்படி பெரிய கிரீட்டம் என்ன வஜ்ராயுதம் எல்லாம் ஐராவதம் யானை அதெல்லாம் சரி விட்டுடுங்க. ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்திக்கு பேரு தேவதா. பார்வை தேவதா, கேட்கிற தேவதா. அது சமஷ்டிக்கு தான் அங்கே ஒரு மனிதனும் ஸ்வர்க்கமும் அங்கே இருக்காரு, கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொல்கிறோம். சமஷ்டி தேவதைக்கு பேர், சமஷ்டி இந்திரிய சக்தி பேர் தேவதா. இப்போ இங்கே தேவதைகள் கூட பார்க்க முடியாதுன்னு ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சட்டில் பாயிண்ட் என்னன்னா, கண்ணுக்கு ரூபம் வர்ணம் கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் கண்ணு பார்க்க முடியும். கண்ணு மணக்க முடியுமா, ஸ்மெல்லுன்னு பார்க்க முடியுமா? லிமிட்டட் தானே. காதுக்கு சப்தம் மட்டும்தான் கேட்க முடியும். காது வந்து ரூபத்தின்னு பார்க்க முடியுமா? ஒருக்காகவும் பார்க்க முடியாது. அது எப்படி லிமிட்டடோ, இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆனால் கூட சரி, டோட்டல் சமஷ்டி திருஷ்டி தேவதான சூரியனு கூட லிமிட்டெட். அவருடைய பரிதிலோ தான், அவர் அந்த திருஷ்டிலோ தான், அந்தந்த தேவதைகள் அந்தந்த போர்ட்ஃபோலியோ தான். அதனால அவங்களுக்கு புண்ணியம் முடிஞ்சு போயிடும், அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு தீந்து போயிடும். புரிஞ்சுக்கணும். இது புராணத்தின் இந்த வேதாந்த் புராணம் எதுக்கு சொன்னான்னு இது சொல்கிறதுக்கு தான். அப்படி சொல்லாமல் சும்மா இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க, அவங்க அங்கே நிற்க மாட்டாங்க. பகவானை கீதையில் சொன்னார். அதனால் பகவான் கீதையில் சொன்ன பகவத்கீதை வாக்கியங்கள் முக்கியம் தவிர புராணங்கள் வந்து எலிமெண்டரி லைக். எவ்வளோ நாள் அதே கேட்டுட்டு அங்கே உட்காந்துருவேன். பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தி நோர்ஜுனா. பிரம்மலோகம் போனாலும் சரி, பிரம்மனுடைய அவதாரம் அந்த அந்த போஸ்ட் கடிச்சாலும் சரி, புனராவர்த்தினா யூ ஹேவ் டு கம் பேக் அகெயின் டு மோட்சம் அடையணுமன்னா ஞான பிராப்தி தான். குரு பிராப்தி, சாஸ்திர அத்தியனம், மோட்சம், அவ்வளோதான். வேறு வழி கிடையாது. சும்மா இமேஜின் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைன்னு வீணாக்காமல் சர்வ பிரயத்தனம். இப்போது ஒரு நிமிஷம் 24 மணி நேரம் நான் இதில் ஈடுபடுறேன், எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படலை, ஒன்றும் ஆகலை. இதுக்கு மீறின பூஜா தபஸு தானம் எதுவுமே இல்லைன்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஆனால் உனக்கு ஸ்ரத்த இருந்தால் பகவானோட வார்த்தை மேலே, குருவுடைய வார்த்தை மேலே, வியாசபீட்டத்தில் வந்து சொல்கிற இந்த வாக்கியங்கள் மேலே
நம்ம உணர்வோம், கண்ணு திறப்போம். கண்ணு திறந்தாச்சுன்னு முடிஞ்சு போச்சு. இப்போவே முக்தி, இப்போ இங்கே ஜீவன் முக்தி. அடுத்த க்ஷணம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஹிருதயத்தினை திறந்து ஸ்ரத்தையோட கேட்டு இருந்தா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, அப்போ தேவாகன்னா இப்போ புரிஞ்சதை என்ன பாயிண்ட்டுன்னு, அவங்க கூட நித்தியம் அவங்க கூட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நித்தியம் தர்ஷன காங்ஷிணா. இது நமக்கு கூட இப்படிப்பட்ட ஞானம். நான் இப்படி சொல்லுவேன், விஸ்வரூபம் பார்க்கணும், இது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. விஸ்வரூபம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கு ராகத்வேஷங்கள் இல்லாத, எந்த வியாமோகம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஞான நிஷ்டை வராதான்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் ஆசைப்படுவாங்களே. இப்போ அங்கே இருந்தேன், பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். எவ்வளோ பாக்யம் பாக்யம், பாரத தேசంలో பிறந்து இந்த மக்களே கங்கை கரையில், இந்த நதிகளை கரையில் பிறந்து இத்தனை மகாத்மர்கள் சாதுகள் கூட சங்கம் சாங்கத்தியம் கடிச்சு அவங்க எல்லாரும் மனுஷ சரீரத்தில் முக்தி அடைகிறாங்களே. நானும் என்னமோ அசுபுஷன்னு கஷ்டப்பட்டு லபோ திபோன்னு அவ்வளவு யக்னங்கள் எல்லாம் பண்ணி இந்திர பதவியில் வந்து உட்காந்துட்டான். என்ன பண்ணுறான், எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறான். தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதுங்க, இந்திரனை பற்றி அப்படி சொல்லாமல் சார் நீங்கண்ணே. பாகவதமே சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன். அடிக்கடிக்கு திரும்பி தப்பு பண்ணுறான். அகல்யா மேலே ஆசைப்பட்டான். ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை. இப்படி குருவனே இப்போ தான் தெலுங்கில் பேசிகிட்டு இருக்குல்ல, 6வது ஸ்கந்தத்தில் ப்ரஹஸ்பதினை அவமானப்படுத்திட்டான். அப்புறம் கஷ்டம். அதுக்கு திரும்பி பகவானுக்கிட்ட போய் மறுபடியும் இது அவனு கூப்பிட்டு பூஜாரியாக ஒருத்தன் இப்போ ப்ரஹஸ்பதிக்கு பதில் விஸ்வரூபனை கூப்பிட்டு அவனோட தலை வெட்டிட்டான். என்னடா இது தோணுறதே இல்லையா? மனிதனா தோணுறதே இல்லையா? அப்போ ஏன் புராணம்ல அப்படி சொல்லணும்னா, இதுதான் எல்லா இந்திரிய தேவதா கதி விழுதான் அந்த மனசு ராகத்வேஷம். அதனால் ஸ்வர்க்கத்தில் கூட காமம் குரோதம் லோபம் மோகம். அர்ஜுனனு ஒரு பாயிண்ட் இங்கே, சரி லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு எனக்கு டைம் வேணும், முடிச்சுடுறேன். அங்கே அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு போயாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அர்ஜுனன் மேலே அந்த அப்சரசாவோ யாரோ ஊர்வசி ஒருத்தர் வியாமோகப்பட்டு, என்ன இவனுடைய சரீரம், இவனுடைய அழகு, இவனுடைய ஸ்டேச்சர் எல்லாம் பார்த்து நீ எனக்கு வேணுமண்ணா. அர்ஜுனன் சொல்கிறான், நான் இந்திரனுடைய புள்ள மாதிரி, இந்திரனுடைய அம்சம் நான். இந்திரன் எனக்கு அப்பான்னா நீ எனக்கு அம்மா தானே. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நீ போக வஸ்து, நீங்கள் எல்லோரும் எங்கள் அப்பாவுடைய போகிய வஸ்துன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு அம்மா மாதிரின்னு சொன்னால் கூட அந்த அம்மா புரிஞ்சுக்கல. அதனால் புராணங்கள் ரொம்ப விவரித்து சொன்னால் நமக்கே அசையமாக இருக்கும். இப்படின்னு இதெல்லாம் நம்ம வேண்டானே. கூட பகவத்கீதை படிச்சுக்கிட்டு குரு கிட்ட போய் சாஸ்திரம் கேட்கலன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அதனால தான் குழந்தைகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஒன்றும் சொல்லித்தர முடியாது. என்னென்னமோ போயிட்டுருக்கு உலகம். ஏன் சத்சங்கத்துக்கு போக வேண்டியதானே அந்த அம்மா. சரி என்ன அப்போ விடுவானே என்ன, காம ஆசை வந்துச்சுல்ல. அர்ஜுனன் நோன்னு சொன்ன உடனே சாபம் கொடுக்குறான். ஏன்னா சாபம் கொடுக்குறது சக்தி இருக்கு, ஆனால் புத்தி இல்லை. கவனிக்கணும் நல்லா. சாபம் கொடுக்குற சக்தி இருக்கு தேவதைகளுக்கு. அர்ஜுனனுக்கு இந்திரனுக்கு அவ்வளோ சக்தி அண்ணா. என்ன சக்தி மண்ணாங்கட்டி இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறான். அதனால் சக்தி பேரு லோகம் தேவதா இல்லை. இப்போ இங்கே இந்த மனசனை நல்லா கட்டுப்படுத்திட்டு, இந்திரங்களை கட்டுப்படுத்திட்டு இங்கே இப்போ பகவத் பக்தன் ஆயிடும். சர்வத்தினை உட்டி கொடு, படிச்சுக்கோ. அந்த அம்மா சாபம் கொடுத்தான், 1 வருஷம் நீ ஆண்ணா இருக்க மாட்டே, அலியா இருப்பேன்னா. அப்புறம் சரி கன்சோல் மாதிரி ஒரு இதுக்கு உனக்கு எப்போ நினைக்கிறையோ அந்த டைமில் நீ அப்படி 1 வருஷம் இருக்கலாமன்னா, அவர் அது அந்த அக்ஞாத வாசனில் இன்கக்னிட்டோவில் இருக்கும்போது அந்த ராஜ்யத்தில் விராட் பர்வத்தில் அங்கே இருந்தான். அங்கே உத்தரைக்கு டான்ஸு சொல்லி கொடுக்கறதுக்கு டான்ஸ் டீச்சராக இருக்கான் அலி. பாருங்க, அங்கே உத்தரைக்கு கூட இந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குற இந்த அர்ஜுனன் மேலே என்ன நினச்சிக்கதோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிச்சு.
ஐயா என்னடா வம்பு, எங்கே போனான்னு என்ன யாரும் விடமாட்டுறாங்க. நான் ஜோக்காக சொல்லலை. இல்லைம்மா அப்படி வேண்டாம், வேணுமான்னு என்னோடய பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அபிமன்யுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த அம்மாவுடைய பிள்ளை தான் நம்ம பரீட்சித்து. அப்படியா சார், எல்லாம் மறந்து போச்சு. சரி, நம்ம சீக்கிரமாக போகிறோம். இங்கே சொல்லி அடுத்த 53வது ஸ்லோகத்தில் நாஹம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்ஜயா ஷக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. இது ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, இது ரிப்பிட்டேஷன். சொன்ன இல்லையா, அந்த வேதைகி யக்னகி எல்லாம் அதனால் நான் கடிக்க மாட்டான்னு எப்போ சொன்னாரோ, அர்ஜுனன் பயந்துட்டு இருக்கும்போது சொன்னார். அந்த விஸ்வரூபம் முதல்ல அது நிறுத்திட்டு சொன்னால் புரிஞ்சிருப்பான். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அந்த விஷயம் கூட இவனுக்கு அது முக்கியம் இல்லையோ தெரிவிக்கணுமே అని பகவான் ரிப்பீட் பண்ணுற புனராவர்த்தி. 2 ஸ்லோகம் முன்னாடி சொன்னதே மறுபடியும் வேதங்கள் படித்ததுனாலையோ தபஸுனாலையோ தானத்தினாலேயோ யாகங்களினாலேயோ ஏவம் விதம் திரஷ்டும் இப்படிப்பட்ட இந்த ரூபத்தினை பார்க்க முடியாது, அடைய முடியாது அப்படின்னு சொல்லி பகவான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. அது ரிப்பிட்டேஷன் அனுப்பிச்சக்கூடாது, ரிப்பிட்டேஷன் தேவை. அப்போ தான் என்ன முக்கியமான பாயிண்ட்னால சாஸ்திரம் எப்பவுமே ரிப்பீட் பண்ணும், புனராவர்த்தி பண்ணும். அதனால் நீ பார்த்தா என்ன, எது பார்த்தாயோ அது ரொம்ப ரொம்ப எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும் என்றார். அதனால் இதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லை அப்படி அவ்வளோ சுலபமாக. அப்போது சந்தேகம் வரும் இல்லையோ, அப்போ எப்படி தான் சாதிக்க முடியும்? பகவான் ஏதாவது சொல்லணும் இல்லையா? அதனால் சாதிக்க முடியாது, இதனால் பார்க்க முடியாது, அப்படினால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்போ அதெல்லாம் என்ன தப்பா? வேதத்தினே நீக்கு பக்கத்தில் வைக்கிறாரே అని சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எது நிந்தாஸ்துதின்னு சொல்லும்போது, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பலஸ்ருதி சொல்லும்போதோ அங்கே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானமே. டைம் இல்லைன்னு பரவாயில்ல, அந்த 1000 நாமங்களை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கோ, அது 3 வாட்டி சொல்லு போதும். அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லவே வேண்டாமா சார்? அப்படி சொல்லலை. அதான் நிந்தாஸ்துதி அப்படின்னா அதோட பெருமை சொல்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க தவிர ஸ்ரீராம் அப்படி ஏன்னா சிவனும் பார்வதி கிட்ட அப்படி தான் சொன்னார். அப்போது அது மட்டும் போதுமா? 3 வாட்டி வேறு சொல்லிட்டாங்க. சில பேர் இருக்காங்க அதே சொல்லிட்டு இருப்பாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும், மனசனை சுத்திப்படுத்திக்கணும், ஏகாகிரப்படுத்திக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் லெக்சர்ஸும் கேட்கணும். 94 எபிசோடு பொறுமையாக கேட்க. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது இதெல்லாம். அப்போ பகவான் ஏதாவது வழி சொல்லணும் இல்லையா? சரி சார் அதெல்லாம் ஓகே, எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, சொல்லணும் இல்லையா? சாஸ்திரம் பகவானே சொல்லணும். பகவான் சொன்னது நான் உங்களுக்கு சொல்லணும். பகவானே சொல்கிறார், நான் எதுக்கு சொல்லணும்? 54 அழகா பக்தியா த்வனன்யயா சக்யஹ அஹமேவம் விதோர்ஜுனா ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. 1 முடியும். ஒன்னே ஒன்று என்னது? பக்தியா, பக்தினால அது முடியும். பாருங்க. ஆனால் எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா? நாங்கள் தான் பக்தியில் பண்ணுறோமே சார். அனன்ய பக்தி, அதனால தான் சக்கியா முடியும். அனன்ய பக்தன் என்ன? அன்கண்டிஷனல், அன்காம்ப்ரமைஸ்டு, அன்டிவைடட் லவ். சரியா? கடவுள் தான் வேணும் எனக்கு, கடவுள் தான் நான் நேசிப்பேன்,
கடவுளுக்காக தான் வாழுவேன். ஐ லவ் த காட் அண்ட் ஐ வாண்ட் ஓன்லி த காட். நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ லவ் த காட் சார். எதுக்கு? என்னோடய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுடப்பா. பார்த்தீங்களா? உண்மையான பக்தர் வந்து அப்படி பகவானு கிட்ட இருந்து பிரார்த்தனை பண்ணி எல்லாம் பண்ணி அவன் செய்ய வேண்டியதாவது கடமை இதெல்லாம் இருந்து இதெல்லாம் பகவானுடைய காரியம்தான். வீட்டில் இருக்கிற குழந்தை, ஹஸ்பண்டு, மாமியார், மாமனார் எல்லாரும் கூட பகவத் ஸ்வரூபம். அவங்களை நான் சேவை பண்ணுறதுனால என்னோடய சித்தத்தை சுத்தி பண்ணிக்கிறேன். அது உன்னுடைய காரியம்தான். உன்ன மக்கள் தான் இவங்க எல்லாரும். நானும் அவங்க அப்படி பண்ணுறேன்னு பாவத்தோடு இருக்கணும். அதனால் டிஃபரன்ஸ் எங்கே இல்லை. பட் நான் உனக்காக தான், நான் உனக்கு சேர்ந்தவன அப்படி இருக்கணும். அதுக்கு பேர் அனன்ய பக்தி. இது பெரிய டாபிக்கு, நிறைய சொல்லணும். பட் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறே, 10வது அத்தியாயத்திலேயே பகவானு இந்த விஷயத்தின்னு சொன்னார். யார் இது அனன்ய பக்தர்கள்னு எப்படி இருப்பாங்க? மச்சித்தா மத்கத பிராணாக அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஓகே. அப்புறம் போதயந்த பரஸ்பரம், எப்போ என்னை பற்றே சிந்திச்சிட்ருப்பாங்க, என்னை பற்றே பேசிகிட்ருப்பாங்க. என்ன கதையந்தமாம் நித்தியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் பேசுவாங்க. வம்பு பேச மாட்டாங்க, லோக விஷயங்களை அரட்டடிக்க மாட்டாங்க. கதையந்தமாம் நித்தியம் அது அப்படியே அதிலே துஷ்யந்திச்ச ரமந்திச்ச ஆனந்தமாக பகவத் சிந்தனை, பகவத் தியானம், பகவத் கீர்த்தனை, பகவத் கதை அதே பேசுறது அப்படி இருந்துட்டு அதிலே இருந்துட்டு ஆனந்தமாக அதில் வந்து அவங்க வந்து சந்தோஷத்தினை அடைவாங்க. இது பகவத்கீதையில் சொன்ன விஷயம். அப்படி பண்ணவங்களே நான் புத்தியோகம் தரேன்னார் அடுத்த ஸ்லோகத்தில். அங்கே அவங்களுக்கு தான் நான் தெளிவு கொடுப்பேன், ஞானம் கொடுப்பேன்னாரு. பார்த்தீங்களா? ஸோ அனன்ய பக்தி அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ என்ன ஆகும்னா, ஏவம் விதம் என்ன யதாவிதியா எப்படியோ அப்படி ஞாத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவேன, முக்கியமான வார்த்தை தத்துவேன தெரிஞ்சுக்கணும். யாரும் பக்கத்து வீட்டில் மாமி சொன்னாங்க, பின்னார் வீட்டு தாத்தா சொன்னாருன்னு சொல்லிட்டு பண்ணல. தத்துவேன். தத்துவம் எப்படி தெரியும்? சாஸ்திரோக்தம் குரு உக்தம். குரு கிட்ட போய் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போய் அந்த விதமாக. அதனால் சும்மா கேட்டதுனாலே படித்ததுனால இல்லை, அது கூட ஈஸ்வர கிருப்பை வந்தால் முதல்ல கேட்போம், தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் பிரவேஷ்டும்னா அந்த ஞான நிஷ்டலோ நிற்போம், மோட்சம் அடையும். பிரவேசம்னா போகிறதுன்னு அர்த்தம், என்ட்ரி ஆகிறது. எங்கே என்ட்ரி ஆக போகிறோம்? எங்கே இல்லை, ஹிருதயத்தில் நம்ம ஸ்தானத்தில் நம்ம நிற்போம். அதுவும் பேர் மோட்சம். பாருங்க, இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள பகவான் நீ உனக்கு பக்தி இருக்கணும், அனன்ய பக்தி இருக்கணும். அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? நானும் உனக்கு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் தரேன். ஓகே. பாருங்க, எல்லா சாப்டரில் கடைசியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஜிஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கப்படுறது. அந்தந்த அத்தியாயம் அதாவது பூர்ணம். ஆனால் கடைசியில் சொல்கிற ஒரு ஸ்லோகத்தினால அடுத்த சாப்டர் தொடங்கும். இப்போ அடுத்த பக்தி யோகத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டார் பகவான் இங்கே. பக்தியா அது அந்த பக்தின்னு என்னது 5 பாயிண்ட்டை விவரிப்பேன். இன்றைக்கி டைம் பத்தாது, நான் அடுத்த அத்தியாயத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மத்கர்ம கிருன்மத் பரமஹ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ் சமாமேதி பாண்டவா. வெரி இம்பார்ட்டண்ட்டை நாங்கள் டிக் பண்ணிக்கோங்கோ. 11 அத்தியாயம் புரிஞ்சதோ இல்லையோ, படித்தோமோ இல்லையோ, வந்தோமோ இல்லையோ, கேட்டோமோ இல்லையோ, இந்த ஸ்லோகம் மட்டும் புரிஞ்சுக்கணும் போதும். 5 பாயிண்ட்ஸ் தான் அதை சொல்லுறேன். அடுத்த வாரம் அது விவரிச்சுக்கிட்டே நான் சாராம்சம் கொடுக்க போகிறேன். நான் 5 என்னன்னு சொல்லி மட்டும் 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் பாருங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிறது பகவான் சம்மரைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய அத்தியாயத்தில் நிறைய இடத்துல அங்கங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அப்பப்போ சொல்லுவேன், அந்த அண்டர்லைன் பண்ணுன்னு. மொத்தம் புரிஞ்சுக்க முடியல, பாராயணம் ஏதோ பண்ணுறேன், அது மட்டும் எப்படியோ தெரிஞ்சுக்கோ, அர்த்தம் தெரிஞ்சுக்கோ, அது மட்டும் சொல்லு. அதுதான் பிரார்த்தனாவாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பிரார்த்தனை அதே உனக்கு தியானம் சாதனை ஆகிடும். சரி,
என்ன முதல் நம்பர் 1 மத் பக்தா பவ, மத் பக்தனாக இருக்கணும். அது அங்கே சொன்னார், மத் பக்தனாக இருக்கணும். ஓகே, அப்படின்னா என்ன நம்பி இருக்கணும், அனன்ய பக்தனாக இருக்கணும் நம்பர் 1. அப்புறம் 2 வந்து அப்போ என்னை நம்பி என்னை விரும்பி இருக்கும்போது சங்கவர்ஜிதா, வேறே சுற்றி உனக்கு உன்னோட தேகத்தோடு சேர்ந்து மனசு சுற்றி சம்சாரம் குடும்பம் அதெல்லாம் இருக்கும், வேலை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்திலும் சங்கம் வச்சுக்காத, சங்கவர்ஜிதனாயிரு. அது எப்படி சார் முடியும்? சந்நியாசம் எடுத்துக்க முடியும்? சந்நியாசம் எடுத்துக்க வேண்டாம், மானசிக சந்நியாசம் எடுத்துக்கோ. எது கூட எனக்கு சங்கம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய அட்டாச்மெண்ட்டு, என்னுடைய உறவு, என்னுடைய வாட்ஸ்அப்பு, என்னுடைய எஸ்எம்எஸ் எல்லாமே பகவானுக்கு தான். டெய்லி அனுப்புங்க சார், நம்பர் தெரியாதுன்னு மனசில் சொல்லு, பகவானுக்கு சொல்லு, போவோம் ரிசீவ் பண்ணிக்குவார். நாம் அது பண்ணாமல் லோகத்தில் அவங்களுக்கு இது அனுப்பிச்சு அது அனுப்பிச்சு இது அனுப்பிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பை நிறைய பார்க்கக்கூடாது, சரியா? சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறார், சும்மா எதுவும் இம்பார்ட்டண்ட்டுக்கு இது உபயோகப்படுத்தணும். அதே இப்போது ஜபம் சாதனை ஆகி போயிடுச்சு, தபஸு தட்டி போகக்கூடாது சாதகளை சரி, சங்கவர்ஜிதா, சங்கம் வச்சுக்காது. தாமரை இலை தண்ணியில் இருக்கிற மாதிரி, தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி சொட்டு மாதிரி இரு, அவ்வளோதான். எங்கே போக முடியாது, எங்கே போவே? இருக்கிற இடத்துல ஒட்டுக்காம இரு. எப்படி? மானசிகமாக. 2வது பாயிண்ட் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, தன புத்திர மித்திர கலத்திரன்னு பாரிய அப்படின்னு பர்த்தகுடு பந்து இது எல்லாத்துலேருந்து விரக்தனாயிரன்றான். அப்போ எப்படி சுவாமி குடும்பம் நடக்கும்? அப்படி சொல்லலை, குடும்பம் நடக்கும். இதெல்லாம் வாஸ்தவம், சத்தியமாக நினச்சிக்காது. இதெல்லாம் என்ன மனசனை சுத்தப்படுத்திட்டு அந்த பகவான் மேலே பக்தினி வளர்த்துக்கிறதுக்கு இது நான் உபயோகப்படுத்துக்குவேன். எப்போ அது சாத்தியம்? சத்சங்கத்தில் குரு சொன்ன மார்க்கதர்ஷனம் உனக்கு இருந்தால், இல்லைன்னா தள்ளிட்டு போயிடுவேன். 3வது பாயிண்ட் வந்து மத் பரமஹா, அது நீ செய்யணுமன்னா சங்கவர்ஜிதமாக இருக்கணுமன்னா உனக்கு அப்போ வேறு ஏதாவது கூட சங்கம் இருக்கணும். என்ன கூட சங்கம் வச்சுக்கோ, சத்சங்கத்தோட சங்கம் வச்சுக்கோ. டிவி கூட அதெல்லாம் சங்கம் வச்சுக்காது, என்ன கூட சங்கம் வச்சுக்கோ. இங்கே மத் பரஹான்னா நான் தான் கோலாக இருக்கணும் உனக்கு. ஐ மஸ்ட் பி த அல்டிமேட் கோல் ஃபார் யூ, நாட் எனிதிங் எல்ஸ். 3வது பாயிண்ட்டு. 4 வந்து அப்போ என்ன பண்ணுவே தெரியுமா? நீ என்னென்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டிய நியத்த கர்மங்கள் எல்லாம் மத் கர்மக்கிறது கர்மயோகம் சொல்கிறார். எனக்காக பண்ணு, எல்லாமே சாப்பிட்றது எனக்காக தான், எல்லாம் அப்படி தான். குடும்பம் பார்த்துக்கிறது எனக்காக தான், அவங்க உனக்கு சேர்ந்தவங்க இல்லை, சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான். நீ உன்னோட டியூட்டி வேஷம் போட்டுட்டு அது பண்ணு. வேஷம் போட்டு நீ யாருன்னு மறக்கக்கூடாது. பர்த்த வேஷம், பாரிய வேஷம், அம்மா வேஷம், அப்பா வேஷம் போட்டு அந்த இடத்துல அவ்வளோதான். கைட்டு திரும்பி நீயாயிரு. அதனால நமக்கு பகவான் தான் கோலாக இருக்கணும், ஆத்தியாத்மிக மோட்சந்தான் கோலாக இருக்கணும். மத் பரமஹா மத் கர்மகிருத். அதனால ஆக்ஷனு செய்ய வேண்டான்னு சொல்லலை. அந்த ஸ்லோகம் மகாபாரதத்தும், அது மகாபாரதம் டைட்டிலில் வரும். ஓகே, கர்மன் நேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன். அது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் நல்லா விவரமாக சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் பண்ணு, என்ன பண்ணணும் அது பண்ணு. ஓவரை பண்ணாது, பண்ணக்கூடாது அது பண்ணாது. பண்ணும்போது அட்டாச்மெண்ட்டுன்னு பல ஆசக்தின்னு வச்சுக்காது. எல்லாம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயாக்கிருதம், ரமணர் உபதேசசாரம். அப்படி பண்ணால் சித்தசோதகம், அது முக்திக்கு சாதகமாகும். அப்படி சொல்லி 5வது பாயிண்ட் வந்து சர்வபூதேஷு நிர்வைரஹா, யாருன்னு துவேஷிக்காத. எப்படின்னா சங்கரர் சொல்கிறாரு, அத்தியந்த அபகாரம் செஞ்சவங்களுக்கு கூட உனக்கு ரொம்ப அபகாரம் பண்ணிட்டாங்க சார், எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார்,
அப்படி பண்ணவங்களுக்கு மேலே கூட துவேஷம் வச்சுக்காது, தூரமாயிரும். துவேஷம் வச்சுக்காது, உள்ள துவேஷம் வச்சுக்காது. நான் அவங்களை மன்னிக்க முடியாதுன்னு. இங்கே சர்வபூதேஷு அர்த்தம் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சமயம் இல்லாதனால நான் அவ்வளோ விவரிக்கிறேன். ஜஸ்ட் 5 பாயிண்ட் ப்ரோக்ராம். இதோட விஸ்தரணை தான் 12வது அத்தியாயம். அந்த சமயத்தில் இதெல்லாம் கூட சேர்ந்து நம்ம விசாரணை செய்கிறோம். அப்படி சொல்லி இந்த 5 ஃபாலோ பண்ணுறதுனால ஏதி மாம் பாண்டவா, ஹே அர்ஜுனா, அதனால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னானா, என்னை அடையணுமன்னா என்னை ஒழுங்காக என்னோட பூர்ண ரூபம் புரிஞ்சுக்கிட்டு நீ நான் 2 இல்லைன்னு தெரியணுமன்னா இந்த 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான். பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக சொல்லியிருக்காரு. அங்கே போய் 100 தேங்காய் அடி, அந்த ஜோதிஷ்கரர் போயிட்டு 10,000 கூடு சொன்னாரா? அடுத்த வாரம் வரும்போதும் நீங்கள் சக்கரை பொங்கல் கொண்டு வாங்க, நீங்கள் சுண்டல் கொண்டு வாங்க சொல்லலையே. டைமுக்கு வந்து உட்காரு, டைம் கொடுவேன். இன்றைக்கி மட்டும் 5 நிமிஷம் லேட்டு. ஓம் தத் சதிதே இது ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூபதர்ஷன யோகோ நாம ஏகாதசோऽध्यायः. हरिः ओम्. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. हरि ओम् तत्सत्.